Hi guys, welcome to our channel DS Delights. மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இது தெரியுதா? இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், கொரியாண்டர் சீட்ஸ் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 4, கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக, பெப்பர் ஒரு ஸ்பூன் போடுறேன், இல்லை ஒரு 1.5 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. அந்த பட்டை கொரியாண்டரோட ஸ்மெல் கூட வருது, செமையா இருக்குல்ல? இந்த குழம்புங்களுக்குலாம் அந்த நேரத்துல இந்த மாதிரி போட்டு அரைச்சு பண்ணாலே ஒரு தனி அரோமா தான். அது டேஸ்டும் செமையா இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல தான் போட்டு அரைப்போம். சப்போஸ் அவங்க வீட்டுல அந்த அம்மிக்கல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கு அப்படின்னா இது அம்மிக்கல்ல கூட போட்டு அரைச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். ஆனா மிக்ஸி வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் அம்மிக்கல் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் சில பேர் அம்மிக்கல் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி நான்வெஜ் செய்யறப்ப மசாலா டேஸ்ட் வரணும்ன்றது. கரெக்ட். இப்போ இந்த வதக்கின எல்லா ஸ்பைசஸையும் இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். கொரகொரனா இல்ல நல்லா மையா? பேஸ்ட் மாதிரி நல்லா மையா அரைக்கணும். நல்லா சாஃப்டா இருக்கணும். திப்பி திப்பியாலாம் எதுவும் தெரியக்கூடாது. மசாலா நம்ம செஞ்சோம்ல, அதுலேயே மீந்த எண்ணெய் தான் இது. இதில் வெங்காயம்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1 அப்படியே நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருக்கவங்க ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போறோம். இது கூடயே ஜிஞ்சர் அப்புறம் கார்லிக் எல்லாம் கூட நீங்க கட் பண்ணி அதையுமே வதக்கி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால நான் ரெடி பண்ணி வச்சது. அதை அப்படியே நான் ஆட் பண்ணிப்பேன். இதுல வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி அரைக்கணும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ்ல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் ப்ரொவைட் பண்றேன். மட்டன் சுக்காக்கு செய்யற மசாலா மாதிரியே இருக்கு. மட்டன் சுக்காக்கா இல்லப்பா, அது நம்ம சும்மா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணுவோம். இது எண்ணெயில போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, அப்ப அதையும் ஒரு நாள் நம்ம வீடியோ எடுப்போம் கண்டிப்பா. உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதையும் நாங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். வெங்காயமும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவோட இதை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம்.
காஞ்ச மிளகா ரொம்ப போடாததுனால மிளகாத்தூளும் கொஞ்சம் போடுறோம், 1 ஸ்பூனு. தனியாத்தூள் நம்ம ஆல்ரெடி தனியா சீட்ஸ் போட்டதுனால அது போடல. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நெடி போனோன்னு நம்ம வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆயிடுச்சா? நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் தான் நான் ஊத்துறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை. இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மீத்தின கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சொன்னேன்ல, அதுல கொஞ்சமா வெங்காயம் எடுத்து வச்சேன், ரொம்பலாம் இல்லை. ஒரு 1/4 வெங்காயம் கட் பண்ணி வச்சதை மட்டும் இப்போ போட்டுக்கலாம். அந்த கிரன்ச்சினஸ்க்காக, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலரே பயங்கரமா இருக்கு. இது வந்து இப்பதான் ஊத்தி இருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சம் கொதிக்கலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. அப்ப இன்னும் தரமா இருக்கும். ஆல்ரெடி மஞ்சள் போட்டு உப்புலாம் போட்டு மட்டனை வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டனை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு சும்மா மூடி வைக்கலாம். ஏன்னா இது இந்த மட்டன்ல இருக்க தண்ணி கொஞ்சம் விடும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு தண்ணி வேணும்ன்றத பார்த்துட்டு இன்னும் தண்ணி ஊத்திட்டு விசில் விட்டுடலாம். தண்ணி விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமா நம்ம குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை மட்டும் ஊத்திட்டு இப்போ வந்து ஒரு 5 விசில். இங்க வந்து கொஞ்சம் இலை ஆட்டுக்கறியா தான் இருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால ஒரு 5 விசில் வச்சாலே எங்களுக்கு போதும். உங்க கறி எவ்வளோ சீக்கிரத்துல வேகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியும், சிலரோட குக்கரோட விசிலும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும், இல்லை ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா வந்திருக்கு. ஃபைனலா கொத்தமல்லியை போட்டு சும்மா ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு டிஎஸ் டிலைட்ஸ்.